நம்ம ஒவ்வொரு சீனும் பண்ணும்போது இப்போ சொன்னார், நீங்கள் அந்த சர்வெண்ட் வந்து ரசம் சரியாக வைக்கல, டென்ஷனாக கத்திட்டேன், பரவாயில்ல சார் நம்ம சமரசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே வாத்தியவன் சார் சிரிச்சுட்டு, ஏய் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்ல முடியுதா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னுவாரு. அந்த படத்துலயே வந்து இந்த புஷ்பா புருஷன் ஆமா 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 அடுத்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது அந்த கொலையை நீ தான் நேரில் பார்த்தியா? ஆமாம் நான் தான் பார்த்தேன். கொலை நடந்த போது மணி ஒரு 10:30 இருக்குமா ஒரு நாள், ஏண்டா கொலை நடக்கும்போது நான் கொலையை பார்ப்பேனா டைமை பார்ப்பேனா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகிட்டு, சரி குத்து மதிப்பாக 10:30 இருக்குமா, குத்தும் போது மதிப்பாக 10:30 இருக்கும் அப்படின்னு சொல்லி, யார் குத்துறது அப்படின்னு அவர் கேட்ட உடனே இவன் ஆரம்பிப்பான். காலையில் 6 மணி இருக்கும், 20 நிமிஷம் ஷூட் பண்ணி 19 நிமிஷம் ஸ்க்ரீனில் வந்த ஒரே காமெடி ட்ராக் இதான் அப்படின்னு. ஸோ எங்கேயாச்சும் இப்போ நீங்கள் நிறைய காமெடிஸ் டைலாக்ஸ் எழுதுறீங்களா சார்? நீங்கள் போய் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நீங்களே ரொம்ப சிரிச்சிருக்கீங்களா? சொல்ல முடியாது. அதுதான் என்னோட ப்ளஸ், அதுதான் என்னோட மைனஸ். நான் தான் முதல்ல சிரிப்பேன். அப்போ கேட்பாங்க, ஏங்க நீங்கள் சொல்லிட்டு நீங்களே சிரிச்சா எப்படி அப்படின்னால, அப்போ அந்த கேரவானுக்குள்ள நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அப்போ நான் பாட்டுக்கு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க சார், அவங்க எதாவது சொல்லட்டும் சார் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு. பிரெயின் டியூமர் தான் அது வியாதி, பிரெயின் ஹியூமருங்கிறது எப்படி வியாதி ஆக முடியும் அப்படின்னு. சார் உங்களுக்கு சில டைம் வந்து கோவம் வராதா சார்? அவங்க ஏதாவது சீரியஸாக பேசியிருக்க திடீர்னு போய் பஞ்ச் போடும்போது நமக்குலாம் இதாகும்ல. டைரக்டர் உட்பட டென்ஷன் ஆகும் சார். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேஜ் டிராமா மூலமாவும் சரி, அவரோட படங்கள் மூலமாவும் சரி, அவரோட எழுத்துக்களால இப்போ வரைக்குமே நம்மளை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்க ரைட்டர் எலிச்சூர் அரவிந்தன் சார் தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ உங்களோட ரைட்டிங்லேயே வந்து பார்க்குறப்போ ஃபுல்லாக சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ டேரக்டாக இன்டர்வியூ அப்படின்றப்போ இந்த செக்மெண்ட்டே செம்ம ஜாலியாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ரீசெண்டாக உங்களோட எழுத்துக்களால் வெளியான செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? சந்தோஷம் தானம்மா. நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி பண்ணும்போது அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா அதை விட சந்தோஷப்படுறதுக்கு உலகத்தில் வேறு என்ன இருக்குது? அதுவும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஆடியன்ஸோட கிளாப்ஸ் தான். நான் அடிக்கடி சொல்கிறது தான், எங்களுக்கு தங்கத்தட்டோ இல்லை வெள்ளித்தட்டோ பெருசு கிடையாது, ரசிகர்களோட கைத்தட்டு மட்டும்தான் பெருசு அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி எழுத்தாளர்களுக்கெல்லாம் அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஓகே சார். ஆனால் இப்போ வந்து இந்த காமெடி அப்படின்ற விஷயம் படங்களில் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி காமெடி ஜான ஃபிலிம்ஸே வரதில்லையே, அதை பற்றி என்ன? வருதுமா. இப்போ சந்தானம் சார் ஹீரோவாக நடிக்கிறாரு, அவர் அந்த படத்தில் காமெடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நிறைய பேர் வந்து பேய்களை வச்சு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரண்மனை 4 சுந்தர்சி படம் கூட காமெடியில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் காமெடியோடு கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் இருக்கணும், அப்போ தான் வந்து படம் வந்து இன்னும் பெரிய அளவில் ரீச் ஆகும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கதையாவது சொல்லணும், ஒரு வரி கதையாவது சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் பிளாக் ஹியூமர்ன்ட்டு அந்த புதுவிதமான காமெடி பண்ணுறாங்க. நிறைய படங்கள் அந்த கோலமா கோகிலா மாதிரி நிறைய படங்கள் ஒரு சீரியஸான இடத்துல வந்து காமெடி பண்ணுறதுங்கிறத வந்து ஹைலைட்டாக பண்ணுறாங்க. காமெடி படங்கள் வந்துட்டு தான் இருக்குது, அதனுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ உங்களோட படங்கள்லாம் பார்க்குறப்போ வந்து அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கப்போ தோணும், எப்படிப்பா இந்த டைலாக்லாம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கணும்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி இருக்கனால கேட்குறேன், எப்படி சார் யோசிச்சு எழுதுறீங்க அந்த மாதிரி? யாருமே எதுவுமே பூமிக்கு பிறக்கும் போது எதுவுமே கொண்டு வர முடியாது, எல்லாமே இங்கேருந்து கிடைக்கிறது தான். நிறைய படங்கள் நான் எனக்கு முன்னாடி ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்டான நாகேஷ் சார் படங்கள், தங்கவேலு சார் படங்கள், சூரியராஜன், தேங்காய் சீனிவாசன், இவங்க படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். சைல்ட்ஹுட்லேருந்து படம் பார்க்குறதுங்கிறது வந்து எனக்கு ஆர்வம். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது சிந்தாதிரிப்பேட் அப்படிங்கிற ஒரு இடம், இப்போ மவுண்ட் ரோட் பக்கத்தில் இருக்குது சிந்தாதிரிப்பேட்டு. அதை சுற்றி தியேட்டர்ஸ் தான், என் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாமே தியேட்டர்ஸ். அதுவும் நான் பிறந்த பீரியட் 1970s சித்ரா, மேகலா, பிளாசா, பேரகன், கெய்டி, கேசனோன்னு என்னை சுற்றி தியேட்டர்ஸ் தான் இருந்தது. ஸோ எங்களுடைய ஒரே பொழுதுபோக்கு அப்போ சினிமா பார்க்குறதா இருந்தது. அப்படி சினிமா பார்த்து நான் பார்த்து ரசித்து சிரித்த விஷயங்களை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ லைவ்ல பார்க்குற விஷயங்களை கதையில் கொண்டு லைவில் நாங்கள் ட்ரெயின் ட்ராவலில், பஸ் ட்ராவலில், வீடுகளில், கல்யாண வீடுகளில் இல்லாத காமெடி வேறு எங்கேயுமே இல்லை. இன்றைக்கும் இன்றைக்கி கல்யாண வீடுகள் கொஞ்சம் மாறி இருக்குது. பட் அந்த காலத்தில் கல்யாண வீடுனா அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறது, ஒருத்தர் பேசிக்கிறதுல இருக்க ஃபன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப லைவாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக விரும்பி போவேன். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூடவே இருப்பேன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹாப்பினஸ் வந்துடும்.
எப்படி சார் நேச்சுரலாகவே உங்களுக்கு வருமா? அது எழுதுறப்ப தான் உங்களுக்கு அந்த தாட்ஸ் வருமா, இல்லை பேசுகிறப்பே அப்படி தான் பேசுவீங்களா? இல்லை அது அப்படியே பழகி போச்சு. பார்த்திபன் சார் கூட திட்டுவார், இப்படி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா இப்படி கண்டினியூஸாக வந்து ஜோக் அடிச்சுட்டிங்கன்னா நாங்கள் சீரியஸாக திங்க் பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்வார். இல்லை சார் ஜாலியாக பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு சீனும் பண்ணும்போது இப்போ சொன்னார், நீங்கள் அந்த சர்வெண்ட் வந்து ரசம் சரியாக வைக்கல, டென்ஷனாக கத்திட்டேன், பரவாயில்ல சார் நம்ம சமரசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. உடனே பார்த்திபன் சார் சிரிச்சுட்டு, ஏய் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்ல முடியுதா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்வாரு. சார் அதுதான் சார் ரைட்டு, நான் 24 மணி நேரம் நான் விழிப்புணர்வோடு இருக்கணும், இருந்தால் தான் நான் பஞ்ச் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி நான் பஞ்ச் ஒரு நாளைக்கு 50 க்ரியேட் பண்ணேன்னா அதில் 5 தான் ஒர்க் அவுட் ஆகும், எழுதுவேன். அந்த 5ல் 2 தான் ஒர்க் அவுட் ஆகும், மீதி 3 படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது, லைவாகவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு அந்த 2 கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த டேயோட ஃபினிஷிங். எனக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இன்றைக்கி அடித்ததில் 2 பஞ்ச் கிடச்சதுன்னா போதும் எனக்கு. இது வந்து என்னுடைய ஆடியன்ஸை சிரிக்க வைக்குன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா போதும். ஓகே, பட் பார்த்திபன் சாரே வந்து ஃபுல்லாக கவுண்டர் போட்டே இருப்பார், அவர்கிட்ட வாயே கொடுக்க முடியாது. ஆமாம், எங்கள் 2 பேருக்குள்ள பெரிய காம்படிஷன் நடக்கும் டிஸ்கஷன் போது. நான் முதல்ல சொல்கிறேன்னா இல்லை அவர் முதல்ல சொல்கிறாரா அந்த பஞ்சுக்கிறது, அவர் அப்படிங்கிறதுக்குள்ள நான் சொல்லிடணும். அவருக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் அவர் என்ஜாய் பண்ணுவார். அதே நேரத்தில் அப்படியே நுனி நாக்கில் வச்சுருக்கீங்க அந்த டைலாக் என்பார், எப்படா நான் சொல்லுவேன் அடிக்கலான்னு பார்க்குறீங்க அப்படின்ட்டு அடிக்கலான்ட்டு. இது எல்லாமே என்னுடைய ஸ்டேஜ்லேருந்து வந்தது. நான் ட்ராமா ட்ரூப் வச்சு நடத்திட்டுருக்காங்க. மிஸ்டர் மாப்பிள்ளை கணேசன் அவரோட ட்ரூப். நான் ரைட்டர், 23 வருஷமாக 21 பிளே எழுதியிருக்கேன். நாங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணுவோம், ஆல் ஓவர் இந்தியா, எல்லா ஊர்களுக்கும் ட்ராவல் பண்ணுவோம். அங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸை படமாக பண்ணாலே செலவு இப்படி விடும். ஸோ அப்போ வந்து இந்த ட்ராமாஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட்டும் கூட நீங்கள் தானே? ஆமாம், அதில் வந்து நான் சப்ஸ்டியூட் ஆர்டிஸ்ட்டாக இருப்பேன். ஒரு ரைட்டராக நான் வந்து எழுதும் போதே எனக்கு பெரும்பாலும் கிட்டத்தட்ட 70% டைலாக் வந்து மனப்பாடம் ஆகிடும், எல்லா கேரக்டரோட டைலாக்கும். நான் இப்போ யார்கிட்ட போய் கதை சொல்ல போகிறது இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு சீன் ஒரு கேரக்டர் அப்பனே முருகான ஆரம்பித்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு சீன் டைலாக் வந்து கடைசியில் சுபம் போகிற வரைக்கும் எல்லா டைலாக்கோடும் தான் சொல்லுவேன் கதை. அது ட்ராமாலேருந்து வந்த பழக்கம். ஃபுல் ஸ்கிரிப்ட் மனப்பாடமாக இருக்கும். எப்போ எந்த மேல் கேரக்டர் வரலன்னாலும் அந்த கேரக்டர் நான் பண்ணுவேன். ஈவன் ஹீரோ சமயத்தில் வர முடியாமல் போச்சுன்னா அந்த கேரக்டர் நான் எடுத்து பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவோம். அந்த ஞாபக சக்தியை வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை வச்சு கலக்கும். நேச்சுரலாகவே உங்களுக்கு தான் அந்த பஞ்ச் காமெடி எல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கே. ஸோ படங்கள்லையுமே வந்து நீங்கள் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஆசை இருக்கா சார்? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா எனக்கு 2 விஷயம் எனக்கு சிக்கல். நான் மேடை நாடகத்தில் இருக்கேன், சாயந்தரம் 6:30 மணிக்கு நான் ஸ்டேஜுக்கு போய் ஆகணும். மாதத்தில் குறைஞ்சது 4 நாள் 5 நாள். நம்மளுக்கு என்ன சிக்கல்னா அன்றைக்கி தான் ஷூட்டிங் வைப்பாங்க, ராத்திரி 9 மணி வரைக்கும் வாங்க, 2 மணி வரைக்கும். நம்ம ஆல்ரெடி கமிட்டடில் இருப்போம், நாடகத்துக்கு கமிட்டடாக இருப்போம். அப்போ இவங்ககிட்ட வந்து இவங்க வேலையும் கெடுக்க முடியாது, நம்ம வேலையும் கெடுத்துக்க முடியாது, அங்கே நாடகத்தையும் கெடுத்துக்க முடியாது. அதனால் ஒதுங்கிறது. இல்லைப்பா நான் நடிக்க வரல சினிமா இல்லை, ஏன்னா எனக்கு நாடகம் இருக்குது, ஸ்டேஜ் இருக்குது. என்னுடைய படங்கள், நான் எழுதின படங்களில் நான் எழுதின கேரக்டர் சின்னதாக எனக்கு தெரியும். இது காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா மத்தியானம் 2 மணிக்கு இந்த சீனை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஸோ வந்து சினிமாலே 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ஃபஸ்ட்டு படம் வந்து சீனா தானா நாட் நாட். ஆமாம், அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக டிபி கஜேந்திரன் சார்கிட்ட ஒரு ஜாயின் பண்ணேன். ஓகே சார். மிகப்பெரிய நகைச்சுவை மன்னர் அவர். அவர்கிட்ட நம்ம கவுண்டமணி சாருக்கு டைலாக் எழுதுன ராஜகோபால் சார், அப்புறம் சத்யராஜ் சார் வச்சு ஒரு படம் பண்ணார், அந்த லக்ஷ்மி பிரியன், அவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் எனக்கு வந்து கைட் பண்ணாங்க, ஒரு டைலாக் எப்படி எழுதணும், சினிமாவுக்குன்னு வரும்போது எப்படி, ட்ராமாக்குன்னு வரும்போது எப்படி அப்படிங்கிறதுலாம் வந்து அங்கே நான் டிபி கஜேந்திரன் சாருடைய ஸ்கூலில் கற்றுக்கிட்டது. ஓகே, ஆமாம், டிஃப்ரெண்ட் ஆகும்ல ட்ராமாக்கு டைலாக்ஸ் எழுதுறோம் சினிமாக்குன்றப்போ வரும். அந்த டைமிங் பேசுகிற ஆர்டிஸ்ட் வந்து ட்ராமாவில் தான் ஜாஸ்தி, சினிமாவில் ரொம்ப குறைவு. அந்த நான் எழுதுகிற அந்த பஞ்சு அந்த டைமிங்கோடு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது ட்ராமாவில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சினிமாவில் இருக்கவங்களுக்கு ஒன்று அவங்கள அறியாமல் ஒரு வார்த்தையை சேர்த்துருவாங்க, இல்லை ஒரு வார்த்தையை குறைச்சிடுவாங்க. ஏன்னா மெமரியில் இருக்காது. அந்த வார்த்தை என்ன வார்த்தையோ என்ன உச்சரிப்போ அதை அப்படியே பேசுகிறது அவங்க தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் சார் உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா டாக்டர் உடனே சொல்லுவார், என்னால் பல பேருக்கு காரியம் ஆகிருக்கு, உங்களுக்கு இப்போ ஆகணும் சொல்லுங்கள், ஆப்ரேஷனுக்கு தேட்டர் குடிச்சிட்டேன் அப்படின்ட்டு தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லுவார். என்னால் பல பேருக்கு காரியம் ஆகிருக்குன்றது தான் டைலாக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா போச்சு, டாக்டர் சார் உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும், இமீடியட் டைலாக், என்னால் பல பேருக்கு காரியம் இருக்குது
அவ்வளோதானே. அந்த இடத்துல அது word add சினிமாவில் பண்ணா வந்து வேற ஏதாவது ஆட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் என்னால் பல பேர் காரியம் ஆயிருக்குன்னு சொல்லி கிளாப்ஸ் ஆகிட்டாருன்னா அடுத்து இருக்க வேற ஒரு ஆர்டிஸ்ட் நான் ஏதாவது பஞ்சு போடுறேன்னு ட்ரை பண்ணுவார். அடிபட்டு போயிடும், டோட்டலாக அடிபட்டு போயிடும். பெரும்பாலும் நான் நினைக்கிறது வந்து நடிகர்கள் என்ன எழுதியிருக்கோ அதை பேசினா படங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். எக்ஸ்ட்ராவா இது டயலாக் ஆட் பண்ணி நாம போடுறோன்னு அவங்களுடைய பர்சனல் புத்திசாலித்தனங்களை காமிக்கும் போது சிக்கலாயிடுது படம். கண்டிப்பா. ஸோ ஆனால் நீங்கள் எழுதின எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எழுதின காமெடி இப்போ வரையுமே ட்ரெண்டில் இருக்கு. அதுக்கு எனக்கு வாய்ச்ச ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நாம் அப்படி இந்த சூரிய சார்லாம் வந்து அதை அந்த 6 மணி காமெடியை படித்து பார்த்துட்டு இதில் எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் 1-2 இடத்துல சேர்த்து வச்சுருக்கேன், அந்த சேர்த்து வச்சதை வச்சு நான் நிற்கணும், அவங்க 2 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சண்டைலாம் போட்டிருக்காரு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் சூர்யாவே இருந்தாலும் இந்த சீன் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான். ரோபோ சங்கர் சாருக்கும் ரவி மிரியா சாருக்கும் தான் இந்த சீன். அவங்க தான் இந்த சீனோட ஹீரோஸ், நீங்கள் சப்போர்ட் கேரக்டர் தான். அதனால் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க சார், நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா போடுறன்னு போட்டு என்ன மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவி மிரியாவுக்கும் ரோபோ சங்கருக்கு தான் அந்த சீன். சூரிய சார் சைடில் நின்று அந்த சின்ன ரியாக்ஷனுக்கும் அந்த பஸ்ஸை நம்ம ஸ்டாப்பிங்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுல சின்ன அந்த லைன் ஒன்லைனில் தான் சூரியனை ஜெயிப்பார். அது போதும் நான் அது போதும்னு சொல்லுவேன். அது ஈவன் சூர்யா இருந்தாலும் இன்ஃபேக்ட் நான் அந்த பீரியடில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை தான் சொல்லியிருப்பேன். சார் நாகேஷ் சார் இவ்வளோ தான் டைலாக், தங்கவேலு சார் இதுதான் டைலாக், இதை தவிர தாண்டி போயிடாதீங்க போனால் அடிபட்டுரும் அப்படின்னு. அது எல்லாருக்கும் நல்லது இல்லையா, அதனால் அது மாதிரி சொல்லுவேன். ஓகே சார். ஸோ அந்த படத்துலேயே வந்து இந்த புஷ்பா புருஷன் ஆமாம் அடுத்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது அந்த ஐடியா வந்து எந்த இல்லை, அதை சொல்லணும் இல்லையா. செல்லான்னு நம்ம கட்டா குஸ்தி படம் பண்ணார் டைரக்டர், அவர் நான் எழில் சார்கிட்ட நாங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணோம். செல்லா என் கூட ஜோதி அருணாச்சலம்ட்டு ரொம்ப நாளாக என்னுடைய உதவி எழுத்தாளராக இருக்கார். அவரும் அவங்க 2 பேரும் பேசி இந்த புஷ்பா புருஷன் மேட்டர் கொண்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன், ஒரு மேட்டர் கிடைச்சதுன்னா அவனுடைய லாஸ்ட் ட்ராப் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பழம் எடுத்தால் நம்ம புழிவோம் இல்லையா, எலுமிச்சை பழம் எடுத்தாலும் சாத்துக்குடி எடுத்தாலும் அதனுடைய கடைசி சொட்டு வரைக்கும் நம்ம புழிவோம் இல்லையா, அதுதான் காமெடியும். ஒரு மேட்டர், ஒரு கண்டென்ட், ஒரு சிச்சுவேஷன் கிடச்சிச்சுன்னா அவனுடைய லாஸ்ட் ட்ராப் வரைக்கும். அதாவது அந்த ஆவி வீட்டுக்கு போகும்போது அந்த கேட்டில் செக்யூரிட்டி கேட்பார், நூ புஷ்பா முகுடுவா அப்படின்ட்டு தெலுங்கு. அதுவும் ஆவி உலகத்துலேருந்து ஒருத்தர் கேட்குறாருன்னும் போது அதான் லாஸ்ட், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து ஃபீலிங்கை கொடுத்துட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடும். ஆமாம், ரொம்ப ரிப்பீட் ஆன மாதிரியே இல்லை. ஸ்டார்டிங்கில் டைலாக் கேட்குறப்பெல்லாம் சிரிக்க அது எப்போ வேணாலும் அந்த பாரில் உட்காந்துருக்கும் போது சொல்லுவாங்க, அவன் என்ன அடித்தது கூட பரவாயில்லடா, ஆனால் கேட்டான் பாரு ஒரு கேள்வி அப்படின்னு போது ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சுன்னா யார் வேணாலும் சிரிக்க வைக்கலாம், கண்டிப்பாக தியேட்டரை அப்படியே குலுங்க வைக்கலாம். சார் அந்த 6 மணி காமெடி எங்கேருந்து சார் எடுத்தீங்க? அது என்னுடைய ட்ராமாக்காக பண்ணதுமா. ஆக்சுவலாக நான் எப்போவுமே ட்ராமாவில் வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு சீரியஸ் ட்ராமா திரையரமாக எழுதிட்டேன். உடனே வந்து நடித்தவங்கலாம் இல்லை உங்களுடைய டிஞ்சே இல்லை இந்த ட்ராமாவில், டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் காமெடிக்கு ஒரு சீன் பண்ணியானோம் அப்படின்னா சரி அப்படின்னா அதில் ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீன். அது வந்து எழுதுனது வந்து கதையில் தன்னுடைய அப்பாவை காணணும், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஹீரோ. அந்த அப்பா தான் மெயின் கேரக்டர். ஸோ அதுக்காக வருவார். வர்றதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஓப்பன் பண்ணால் ஒரு சாட்சி, அதாவது ஒரு கொலையை நேரில் பார்த்தவனை வந்து விசாரிப்பாங்க. அவனுக்கு இந்த வியாதி இருக்குது. ராத்திரி 10:30 மணிக்கு ஒரு கொலையை பார்த்துருப்பான். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து தான் ஆரம்பிப்பான். அந்த இன்ஸ்பெக்டரு, அந்த கான்ஸ்டபிள், அந்த லேடி கான்ஸ்டபிள் இவங்கெல்லாம் முடிய பிச்சுக்கிறது தான் அந்த சீன். அந்த சீன் ஃபினிஷாக எண்ட் ஆகும்போது இதில் விஷ்ணு விஷால் வர மாதிரி ஹீரோ வருவார், அந்த கதையோட ஹீரோ வருவார். அந்த மாதிரி ஆரம்பித்து அவன் காலையில் 6 மணி அந்த கொலையை நீ தான் நேரில் பார்த்தியா? ஆமாம் நான் தான் பார்த்தேன். கொலை நடந்த போது மணி ஒரு 10:30 இருக்குமா அப்படின்னா, ஏண்டா கொலை நடக்கும்போது நான் கொலையை பார்ப்பேனா டைமை பார்ப்பேனா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகிட்டு, சரி குத்து மதிப்பாக 10:30 இருக்குமா, குத்தும் போது மதிப்பாக 10:30 இருக்கும் அப்படின்னு யார் குத்துறது அப்படின்னு அவர் கேட்டவுடனே இவன் ஆரம்பிப்பான். காலையில் 6 மணி இருக்கும், எங்கள் வீட்டு கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு, குட்டி குட்டி கேப் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு காமெடி போட்டு வரணும். அது வந்து எங்கள் வீட்டு கோழி கொக்கரக்கோன்னு கூச்சுன்னு ஆரம்பித்து அவன் கதை சொல்ல ஆரம்பிப்பான்.
கதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து சொல்லுவான், முதல் நாள் ராத்திரி மீன் குழம்பு சாப்பிட்டோன்னா வயிறு கடமுடாச்சா, சொம்பு எடுத்துக்கிட்டு நான் தோட்டத்துக்கு போனேன் அப்படின்வான். கான்ஸ்டபிள் பக்கத்தில் இருந்து அலுமினி சொம்பா பித்தளை சொம்பா அப்படின்வாரு. அப்படியே வந்து பார்த்துட்டு ரொம்ப முக்கியமாக உனக்கு அது அப்படின்னு கேட்பாரா, இன்ஸ்பெக்டர் கேட்பார், ரொம்ப முக்கியமாக உனக்கு அது, கம்மன்டா நீ சொல்லுனா திருப்பி ஆரம்பிப்பான். காலையில் 6 மணிலேருந்துட்டு இது ஆரம்பித்து ராத்திரி 10:30 மணிக்கு வந்துடுவான். 10:30 மணிக்கு வயக்காட்டுக்கா போகிறேன், செத்து போயிட்டான் முன்சாமி. அவன் தப்பன்னு ஓடிட்டு இருக்கான். பின்னாடி ஒரு உருவம் அவனை துரத்திக்கினே போகுது, வேகமாக போகுது. அவன் என்னை விட்டுருங்கத்துறான். அப்படி கத்தி எடுத்து குத்த போகும்போது அப்படின்னும் போது ஹீரோ வருவான். சார், எங்கள் அப்பாவுக்கு அவனும் போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் அப்பா இருந்தாண்டா செத்தாண்டாடா, இப்போதாண்டா வந்தா, நீ உள்ளே போத்துட்டான்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணுவோம். சீன் வந்து அதுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பயங்கர கிளாப்ஸ். இதை நான் எழில் சாரோட ஊட்டியில் டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த மேட்டரை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐயோ, இதை நம்ம படத்தில் எப்படியாவது வச்சாகணும், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணே, நான் எப்படியாவது உருட்டிக்கிட்டு இதை வச்சிடுறேண்ணே அப்படின்னாரு. வச்சுட்டு படம் போட்டு பார்க்குறோம். 19 நிமிஷம் வருது அந்த காமெடி. நான் 19 நிமிஷம் போர் அடிக்காமல் எழில் சார் வந்து மிரண்டார். எப்பா இது 2 கதை ஏதாவது கட் பண்ணுனார். நாங்கள் இல்லை சார், நாங்கள் எல்லா அசோசியேட் டைரக்டர்ஸு அசிஸ்டன்ட் சார் எல்லோரும் ஒரே பிடிவாதமாக இருந்தோம். அப்படியே வைங்க அந்த சீனை. சமீபத்தில் ரவி மரியா சார் ஒரு மேடையில் சொன்னார், பொதுவாக நாங்கள் 20 நிமிஷம் ஷூட் பண்ணோம்னா 5 நிமிஷம் தான் படத்தில் வரும், மீதி 15 நிமிஷம் எடிட்டிங்கில் போயிடும். ஆனால் 20 நிமிஷம் ஷூட் பண்ணி 19 நிமிஷம் ஸ்க்ரீனில் வந்த ஒரே காமெடி ட்ராக் இதான் அப்படின்ட்டு. அந்த 6 மணி காமெடி தான் எனக்கு லைஃப்பில் மிகப்பெரிய பிரேக் கொடுத்ததுன்னு லாஸ்ட் வீக் ஸ்டேஜில் சொன்னார். கல்யாண பரிசில் வந்த அந்த பைரவன் காமெடி மாதிரி, காதலிக்க நேரமலையில் வந்த ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் நாகேஷ் மாதிரி இந்த காமெடி எனக்கு 6 மணி காமெடி வந்து எனக்கு பிராண்டட். கண்டிப்பாக. ஸோ சொன்னாலே சார் தான் எழுதினார் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ வெள்ளைக்கார துறையிலையுமே வந்து விஷ்ணு விஷால் சார் கூட தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதே அளவுக்கு அந்த படத்துலையுமே காமெடி குறையாம இருக்கும். சின்ன சின்ன ஹியூமர் நிறைய பண்ணியிருப்போம். ஒருத்தர் மம்முட்டி எடுத்து கொத்திக்கிட்டே இருப்பான். சூரியோட கிராஸ் பண்ணும்போது கேட்பாரு, உன் பேர் என்ன அப்படின்னுவாரு. மோகன்லால் அப்படின்னு அவன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மோகன்லால் மம்முட்டியை வச்சு கொத்துனது இதுதான் முதல் தடவை அப்படின்ட்டு போவார். ரொம்ப காமெடி. மலையாள ஆர்டிஸ்ட் 2 பேருமே, மோகன்லால் மம்முட்டி 2 பேருமே மலையாள ஆர்டிஸ்ட். அதை வச்சு சின்னதாக ஒரு ஃபன் பண்ணிட்டு போவேன். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ளே போயிடு, இல்லாட்டினா உன்னை காலை வெட்டிடுவாங்க அப்படின்வாங்க. அவன் வீல் சேரில் உட்காந்துருப்பான். உனக்கு எப்படி கால் போச்சு, நீ எது கடை வாங்கினேன், நான் சொந்த காலில் நிற்கணும்னு கடை வாங்கினேன், சொந்த காலில் நிற்கணும்னு கடை வாங்கிட்டு இருந்த காலை விட்டுட்டேடா அப்படிங்கிறது தான் மேட்ரு. சின்ன கேப்பு. நீங்கள் அன்னை ஒரு ஆலயம் படம் போடுறாங்களா அப்படின்னு ஒருத்தர் ஓடி வந்தான். அன்னை ஒரு ஆலயமே இப்போ தான் பார்க்குறீங்களாடா அப்படின்னு சொல்லி. அப்புறம் பில்லா பாச்சாலாம் எப்படா பார்ப்பீங்க அப்படிங்கிறது அவருடைய ஃபீல். ஸோ எங்கெல்லாம் அந்த கேப் கிடைக்குதோ அதில் ஒரு கடன் வாங்கிட்டு தான் இவங்க போய் அந்த வில்லன் கிட்ட மாட்டிருப்பாங்க. அந்த வில்லனுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும் ஹீரோயினோட. அந்த இடத்துல ஒரு சீன் பண்ணோம், எடிட்டிங்கில் அதை தூக்கிட்டோம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து சூரிய பார்த்துட்டு, தம்பி எனக்கு தெரியல அப்படின்னுவார். இவன் யோசிச்சு பார்த்து தெரியலீங்களே என்ன, நான் தான் உனக்கு கணக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் அப்படின்னுவான். அப்படியே கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் டமான் வாத்தியார் அடிப்பான். எதுக்கு தம்பி அடிக்கிறேன்னு, நீ மட்டும் நீ கடை வாங்கி கூட்டுறதுக்கும் கடிக்கிறதுக்கும் சொல்லி தரல, இன்னைக்கு நான் கடை வாங்கியிருக்க மாட்டேன், இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்டா, நீ தானே எனக்கு கடை வாங்க சொல்லி கொடுத்த, பத்தலைன்னா பக்கத்துல இருந்து வாங்க. அதுல இருந்து அந்த இதை கனெக்ட் பண்ணி ஒரு காமெடி. ஆமா, ஏன்னா அவங்க கடன் வாங்கி தான் அங்க மாட்டிட்டு இருக்காங்க. நான் தான் உனக்கு கணக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்னு வரும்போது அது ஹியூமர் தானே உங்களுக்கு. கண்டிப்பா அதுக்கு நோ லாஜிக். கணக்கு வாத்தியார் எங்க அங்க வந்தாரு, இதுக்கு எங்க வந்தாரு, இவன் எங்க இருக்கிறான், அதெல்லாம் அந்த கதையெல்லாம் வரவே வராது உங்களுக்கு. அந்த நேரத்தில் ஆடியன்ஸ் சிரிச்சிருவாங்க. கண்டிப்பா சீன் பார்க்குறப்ப நமக்கு சிரிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, அந்த ரியாக்ஷன்ஸ் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுதான். ஸோ எங்கேயாச்சும் இப்போ நீங்கள் நிறைய காமெடிஸ் டைலாக்ஸ் எழுதுறீங்களா சார், நீங்கள் போய் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நீங்களே ரொம்ப சிரிச்சிருக்கீங்களா? சொல்ல முடியாது. அதுதான் என்னோட ப்ளஸ், அதுதான் என்னோட மைனஸ். நான் தான் முதல்ல சிரிப்பேன். அப்போ கேட்பாங்க, ஏங்க நீங்கள் ஜோக் சொல்லிட்டு நீங்களே சிரிச்சா எப்படி அப்படின்னாரு. ஏங்க எப்படி நீங்கள் சிரிக்காமல் போயிட்டீங்கன்னா நானாவது சிரிச்சுதான் இருக்கட்டும், சிரிச்சிருவோம் அந்த மாதிரி. என் ஜோக்கை நான் கூட நானே மதிக்கலாம். எப்படி இப்போ என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைய நான் மதிக்கணும், என் அப்பாவை என் அம்மாவை நான் மதிக்கணும். அது எப்படியோ அதே மாதிரி தான் என் ஜோக்கும், அதை நான் முதல்ல மதிக்கணும், அதை நான் ஜோக்குன்னு நான் நம்பினதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்போ நான் சிரிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நான் எப்படியே சிரிச்சுட்டே சொல்கிறீங்களே கதையை அப்படின்னு. சந்தானம் சார் கூட ஒரு மேடையில் சொன்னார், எப்படியோ ப்ரொடியூசர்கிட்ட போய் ப்ரொடியூசர் கதை சொல்லி ஒரு கவுத்துருவார் சிரிச்சுக்கிட்டே அப்படின்வார். அதுக்கப்புறம் நாங்கள் மாட்டின்னு முடிப்போம் அந்த கதையை. இவர் சொல்கிற மாதிரி எடுக்க முடியுமா, இல்லை மாற்றணுமா, இல்லை இதை பண்ண முடியுமா, அந்த கேரக்டர் வருது, இது இடிக்குது அது இடிக்குது அப்படின்னு.
வந்து நிறைய நாங்கள் யோசிப்போம் அப்படின்னு வந்து சந்தானம் சார் சொல்லுவார். இங்கே நாங்கள் இங்கே மேடையில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஆமாம், சந்தானம் சார் கூட நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். அப்படி நீங்கள் சொல்கிற டைலாக்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவார்? அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அந்த நேரத்தில் அவர் ஒரு டீம் வச்சுருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, எங்கள் டீம் என்ன பஞ்சு கொடுத்தாலும் அதில் எது பெஸ்ட்டு எது வேணான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தான் அதை விட பெட்டர் பஞ்சு நீங்கள் கொடுங்க, அவங்க கொடுக்குறதுல எதுவுமே எடுத்துக்க மாட்டேன்னுவார். அப்போ அந்த கேரவானுக்குள்ளே நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அப்போ நான் பாட்டுக்கு வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க சார், அவங்க எதாவது சொல்கிறோம் சார் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்றாரு. எனக்கு அந்த ஒரு சீன் எடுத்துக்கிட்டால் அதை வந்து கடைசி வரைக்கும் அதில் என்னென்னலாம் ஜோக் பண்ண முடியுமோ போடுவேன், ஃபன் பண்ண முடியுமோ பண்ணுவேன். அதாவது அடிக்கடி நான் சொல்கிறது, ஃபன் பண்ணுறது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஜோக் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்களா சார்? சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயாச்சும் அமைதியாக இருந்திருக்கீங்களா? போகிற இடத்துலலாம் கவுண்டர் போட்டு இருந்தால் நிறைய இடத்துல மாட்டி. என்ன கொடுமைன்னா, என் ஒய்ஃப் என்னை டெத் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் சீரியஸாக இருப்பாங்க. நம்ம போய் ஏதாவது கமெண்ட் அடிச்சோன்னா முடிஞ்சு எல்லோரும் கம்பால சிரிச்சுருவாங்க. சில பேர் என்னை பார்க்கும்போதே சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி வந்துட்டாருப்பா, இவர் இருந்தாலே வந்துட்டாருப்பா, நம்ம கவலைலாம் முடிஞ்சு போச்சுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இங்கே. அதனால் தயவு செஞ்சு டெத் வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படின்வாங்க எங்கள் வீட்டில். நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போங்க, 2 நாள் கூட இருங்க, கலகலன்னு பேசுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஏன்னா உங்கள் வாய்ஸ் சும்மாவே இருக்காது. யார் என்ன சொல்கிறாங்களோ உடனே இமீடியட் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை மட்டும் அது கிட்டத்தட்ட வியாதி மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு. ஹியூமருங்கிறது வந்து வியாதி ஆகிப்போச்சு உங்களுக்கு. நான் சொல்கிறேன், பிரெயின் டியூமர் இருக்கும், பிரெயின் ஹியூமர் இருக்கிறப்ப எப்படி வியாதின்னு சொல்லலாம் அப்படின்னு. பிரெயின் டியூமர் தான் அது வியாதி, பிரெயின் ஹியூமருங்கிறது எப்படி வியாதி ஆக முடியும் அப்படின்னு. சார் உங்களுக்கு சில டைம் வந்து கோவம் வராதா சார்? அவங்க ஏதாவது சீரியஸாக பேசியிருக்க திடீர்னு போய் பஞ்சு போடும்போது நமக்குலாம் இதாகும்ல. டைரக்டர் உட்பட டென்ஷன் ஆகும் சில நேரத்தில். இப்போ லிங்குசாமி சாரோட டிஸ்கஷன்லாம் போயிட்டு எதையாவது அவர் சீரியஸாக பேசும்போது நான் ஏடாவிடமாக பஞ்சு போட்டுறேன்னு வச்சுங்களேன். இந்த கந்தனுக்கு கவட்டில் தான் கண்ணுவாங்க, அந்த மாதிரி பேசுகிறீங்கண்ணே நீங்கள். ஏன்னா கொஞ்சம் சீரியஸாக பேச விடுங்கண்ணே, இது ஆக்ஷன் படண்ணே, நீங்கள் ரொம்ப காமெடிஸை யூஸ் பண்ணுறீங்கண்ணே அப்படின்ட்டு. அந்த உங்களுடைய டேலண்ட்டை நான் மதிக்கிறேன், ரசிக்கிறேன். ஆனால் அது ஒரு முழு படத்துக்கு பொருந்தாது, என் முழு படத்துக்கு அது பொருந்தாதுன்னு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாச்சும் நான் கொஞ்சம் ஆக்ஷனாக திங்க் பண்ணுவேண்ணே அப்படின்னாரு. ஆக்ஷனாக திங்க் பண்ணுவேண்ணே, நீங்கள் வந்து அதை ஃபன் பண்ணுறீங்க, அந்த சீனை வந்து ஒரு சீரியஸ் சீனை ஃபன் பண்ணுறீங்க. செருப்புகள் ஜாக்கெட்டில் கூட டெத் வீட்டில் தான் ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க. வீட்டில் ஃபுல்லாக எனக்கு லட்டு அது மாதிரி இடங்கள் சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சுன்னா அப்படி. அப்பாவுக்கு என்னாச்சு, காலையில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, தொண்டை கட்டிச்சு, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் கொடுங்க. எதுக்கு? நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை அனுப்பிச்சி வச்சிருப்பேன் அப்படின்னு. ரெக்கார்ட் பண்ண இயர்ஃபோன் போட்டு கேளுங்கன்னு. அது ஹைலைட்டான விஷயமே, இயர்ஃபோன் கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து சார் ஒரு காது கொடுங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு காது வாங்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஒரு காது வாங்கி இது கொடுத்துட்டு செத்துட்டாரான்னாரு. இல்லை இப்போ தான் சாக போகிறாரு அப்படின்னு. ஸோ அந்த டெத்து நடந்ததை என்ன ஹியூமர் பண்ணு, என்ன எந்த அளவுக்கு அதை காமெடி பண்ண முடியுமோ பண்ணியிருப்போம். செருப்பு டெத் வீடை வச்சு ஒருத்தர்னால காமெடி பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு கிடைச்சதுன்னா அதில் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே சார், சிலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது. அது நிறைய விஷயங்கள் தாண்டி ஆர்டிஸ்ட்டு, டைரக்ஷன், கேமரா ஆங்கிள் எல்லாத்தையும் பொறுத்து தான் சினிமா. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறோம் நம்ம அந்த இடத்துல. 100 பேருடைய வேவ் லென்த்தும் ஒரே பாயிண்டில் நின்னா தான் அது சக்ஸஸ். யாராவது ஒருத்தர் தவறிட்டாலும் போச்சு, கேமராமேனோ கேமரா அசிஸ்டண்ட்டோ யாராவது ஒருத்தர் அதை அந்த லைன்லேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் காமெடி பண்ணுறதுங்கிறது. சார் காமெடின்றதே ஒரு கலை தானே, அது நிறைய பேருக்கு இப்போ வரதே ஒரு பெரிய விஷயம். பட் எங்களுக்கு ஸ்டேஜில் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்கள் 14 ஆர்டிஸ்ட்டு, நாங்கள் அதுலேயே ஊறி இருக்கோம், 14 பேரும் அதுலேயே ஊறி இருக்கோம். ஒரு டைலாகை பார்த்தோம்னா அது என்ன டைமிங்கில் பேசுகிறோன்னு அத்தனை பேருக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த இடத்துல எழுதி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பிக் பண்ணிப்பாங்க. இப்போ மனுஷங்கள்லாம் பணத்துக்காக பேயா அலையிறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? நம்ம செக்கு கொடுக்கும்போது அக்கௌண்ட் பேயின்னு தான் போட்டு கொடுக்குறோம், அக்கௌண்ட் மனுஷங்கன்னு போட்டு கொடுக்குறது இல்லைன்னு. ஆனால் சில காமெடிஸில் நீங்கள் என்னைக்காச்சும் காமெடி பண்ணி யாராச்சும் நீங்கள் சிரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை யோசிச்சு சிரிச்சிருக்காங்களா? நிறைய பேர் அந்த காமெடி பார்க்குற ஃபர்ஸ்ட் காமெடின்னு அக்கௌண்ட் பேய்ங்கிறது புரியாது. நம்ம பேய்ன்றதை அதை வந்து டென்ஸ் பண்ணி சொல்கிறோங்கிறது டக்குன்னு சில பேருக்கு புரியாது. யோசிச்சு வந்து பழிச்சேன்னா அது நல்ல விஷயம்பா அப்படின்ட்டு. நான் சமோசா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொன்ன ஜோக்கை சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிடும்போது பாராட்டுறேன், பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னு. அவ்வளோ லேட் பிக்கப் அதை புரிஞ்சுக்கிறக்குள்ள இந்த மாதிரி இருக்கு இல்லையா சில விஷயங்கள் வந்து. இப்போது கிராமத்தில் வந்து ஒரு
அப்பா வயசான கேரக்டர் வந்திருப்பார். இப்போ நான் போய் கிணத்தடியில் குளிக்கிறேன். ஐயோ மாமா இது ஃப்ளாட் சிஸ்டம், கிணத்தடியிலாம் குளிக்கக்கூடாது, உள்ள ரூம் படுத்துருக்கீங்களே அதிலே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, அதில் போய் குளிங்க அப்படின்னு சொல்கிறார். அட்டாச்சு பாத்ரூமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அந்த காலத்து எஸ்எல்சி கேரக்டர். ஒரு காலத்தில் மனுஷங்களுக்கெல்லாம் ஒருத்தர் அட்டாச்சாக இருந்தாங்க, பாத்ரூம் டிட்டாச்சாக இருந்தது. இப்போது பாத்ரூம் அட்டாச்சாக ஆகிடுச்சு, மனுஷங்க டிட்டாச் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் தனி கொடுத்தனும், புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க, அவங்க ஃபேமிலி மட்டும்தான். வேறு மாமாவோ சித்தியோ அத்தையோ இங்கேயோ கல்யாண வீட்லேயோ இல்லை இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு பார்த்தாலும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தோம். ஒரே வீட்டில் 15 பேர் 20 பேர் காலையில் பந்தி போட்டு இலை போட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் எல்லோரும். குழந்தை வளர்ப்புங்கிறது கஷ்டமாகவே இல்லை அப்போது. ஏன்னா யாருக்கிட்டையா ஒருத்தர்கிட்ட இருக்கும் குழந்தை. அம்மா குழந்தைய ஒரு 4-5 மணி நேரத்துக்கு தேடவே மாட்டாள், எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கோம். தாத்தா மேலே ஏறி வந்துக்கணும், பெரியப்பா மேலே ஏறி வந்துக்கணும், சைக்கிளில் ஊரில் போயிட்டுருக்கோம், தேடவே தேடாது அம்மாவை. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே அம்மா அப்பா குழந்தைன்னா அதுக்கு இவங்க 2 பேரை தவிர வேறு ஆள் இல்லை. நீங்கள் சமைக்க போனீங்கன்னா அது கத்துது. ஏன் கத்துதுன்னா விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது, பார்த்துக்கவே யார்ட்டையும் விட மாட்டாங்க. ஆஃபீஸ் போகிறீங்கன்னா பின்னாடியே ஏறி வந்துக்குது வண்டியில், நானும் ஒரு முன்னாடி ஏறி நிற்குது, இறங்க மாட்டேன்து. அதை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம 10 நிமிஷம் தேவைப்படுது. ஆனால் நிறைய ஜாயின்ட் ஃபேமிலி இருந்துட்டோம்னா அந்த கஷ்டமே தெரியாது. கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக முக்கியமாக பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சார் நீங்கள் காமெடி சொல்லும்போதே அவர் ஒரு சீரியஸான கேரக்டர் இல்லை சார், ரொம்ப பார்த்தாவே சீரியஸாக தான். யார் சொன்னா? சங்கர் சார் மாதிரி ஒரு ஜாலியான பர்சனை பார்க்கவே முடியாது. இப்போ இந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருந்தால் இப்போ கேட்குறோம். ஆமாம், அவர் ஸ்பாட்டில் சீரியஸாக இருப்பார், அவருடைய ஒர்க்கில் சீரியஸாக இருப்பார். ஆனால் நாங்கள் டிஸ்கஷனுக்கு போயிட்டோம்னா ஒரு சின்ன பையனாக மாறிடுவார் அவர், குழந்தை மாதிரி. ஆக்சுவலாக வந்து லிங்குசாமி சாரோட டிஸ்கஷனுக்கு போயிட்டு அங்கே சங்கர் சார் வந்து லிங்குசாமி சாரோட ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஸ்கஷனுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தால் அனுப்புப்பா அப்படின்னு லிங்குசாமி சார்கிட்ட கேட்டிருக்காரு. என்கிட்ட இப்போ ஒருத்தன் வந்து வசமாக சிக்கியிருக்கான், 10 நாள் அவன் தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவனை உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் அப்படின்ட்டு என்னை அனுப்பிச்சார். போன உடனே சங்கர் சார்கிட்ட சொன்னேன், சார் என்னை உங்ககிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து லிங்குசாமி சார், அவர் ஊருக்கு தான் சார் லிங்குசாமி, எனக்கு லிங்கு சாமி சார், உங்களோட என்னை லிங்க் பண்ணி விட்டதுனால அவர் லிங்க் சாமி சார் யோசிச்சிருப்பாரு. அப்போ அப்படியே யோசிச்சு வாங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க டாக்டர் உட்காருங்க அப்படின்னு அவர் டாக்டர் தான் கூடுவார். ஏன்னா அந்த காமெடி பஞ்சஸ் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஒரு இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க காமெடியை, சரக்கு 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 சரக்கு, என்ன சொன்னாலும் அதில் ஒரு காமெடி, என்ன பேசினாலும் அதில் ஒரு காமெடி. சப்போஸ் நான் கம்மன் இருந்தேன்னு வச்சுங்க, எதுவும் சொல்ல அவரே கேட்க ஆரம்பிச்சு, என்ன சொல்லியிருப்பிய, வேற எங்கேயா போயிட்டியா மூட்லேருந்து அப்படின்வார். அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவார். நான் போய் சேர்ந்த 3ஆவது நாள் லிங்குசாமி சார் சங்கர் சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, என்ன நம்ம அம்சா ஆள் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. டிஸ்கஷன் எப்படி இருக்கும்னு அவன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான்ப்பா எல்லாருக்கும், எங்கள் அசோசியேட் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான், கலகலகலகலன்னு போகுது அப்படின்ட்டார். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச சங்கர் சார்கிட்ட எல்லாருமே இப்படி பேச முடியாதுல்ல இந்த அளவுக்கு. ஆமாம், அவருக்கு ரைட்டருங்கிற ஒரு தகுதி இருந்துட்டால் அவர் கொண்டாடுற மிகப்பெரிய விஷயம் வந்து ரைட்டர் தான். சங்கர் சார் கொண்டாடுறது நீங்கள் சொல்கிறது தான்ப்பா, ரைட்டர் சொல்கிறது தான்ப்பா கதை, அது இல்லாமல் ஒன்றும் இல்லைப்பா, மற்றதெல்லாம் நீங்கள் உருவாக்கி கொடுக்குறது நாங்கள் எடுக்கிறோம், அவ்வளோதான் நண்பர்.